ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட மனசை மாத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வியோட மனசு மாறுற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனம் இருந்துட்டு காவியா கிட்ட, அக்கா என்னோட அக்காவோட கல்யாண ஃபோட்டோலாம் நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கு என்ன பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி காவியா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே நம்ம காவியா இருந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிக்குது. அதுக்கப்புறம் என்ன, அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இது யாரோட ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்காவோடு தான் அப்படின்னு சொல்லி நம்ம தனம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம தமிழ்ச்செல்விக்கு ட்விங்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன, பயங்கர சந்தோஷத்தோட தனம், இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எந்த விஷயம்க்கா, உங்களோட அக்கா வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காளா குழந்தை விஷயமா அப்படின்னு சொல்லவும், இல்லைக்கா வேற எதுவும் சொல்லலை, குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா இருந்துட்டு அந்த விஷயத்த தனத்துக்கிட்ட சொல்லாமல் அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஈவினிங் வந்து நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே காவியா வாசல்லே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காவியா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லைங்க தமிழ்ச்செல்வி, உங்களை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்ன பார்க்கவா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த விஷயத்த நான் பாட்டி கூட வச்சு நான் பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன விஷயம், என்ன முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போன உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னடி ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க அப்பத்தா, உங்ககிட்டயும் தமிழ்ச்செல்வி கிட்டேயும் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்கள் குழந்தை விஷயமா உங்ககிட்ட நான் நிறைய விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம அப்பதான் இருந்துட்டு, இந்த விஷயமா என்னடி பேசணும், நீ என்ன விஷயம்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்பத்தா, இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதனால எனக்கு தெரியாது, ஆனால் தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க காவியா, நீங்கள் பேசுகிறத பார்த்தா எனக்கு தலை சுத்துற மாதிரியே இருக்குது, என்ன விஷயம்னு சொல்லுங்க காவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து இன்னைக்கு படிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல உண்மையாவே உங்களுக்கு என்னன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல காவியா, எனக்கு ஒன்றும் தெரியாது, சொல்லுங்க, உங்க குழந்தை உங்க வயிற்றுக்குள்ள எத்தனை குழந்தை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட காவியாக்கு பயங்கர ஷாக், அதாவது தமிழ்ச்செல்விக்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் இல்லையே எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம அப்பதாக்கு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பத்தா உங்களுக்கு தெரியுமா அப்பத்தா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதில் என்னடி கேள்வி இருக்குது, அவள் வயிற்றுல ஒரு குழந்தை தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லவும், என்ன பாட்டி நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க, கண்டிப்பாக அவங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன கவையாக சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு அப்போ தான் இருந்துட்டு, இங்கே பாரு காவியா, ஒரு நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு காவியா, அவகிட்ட இருந்து நான் தான் இந்த விஷயத்த மறைச்சு வச்சுருக்கேன், நீ எதுக்காக இதை போட்டு அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அப்போ தான், நீங்கள் இந்த விஷயத்த அவங்க கிட்டே இருந்து மறைச்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்கள், எதுக்காக இந்த விஷயத்த நீங்கள் மறைச்சு வச்சுருக்கீங்க? இங்கே பாரு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டா, சரி அவளையும் நம்ம ஒரு விஷயத்தில் ஏமாற்றுவோமே, நான் இந்த விஷயத்துல அவகிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம அவளுக்கு குழந்தை பிறக்கிற போது இந்த விஷயத்த சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மாச்சி, இந்த விஷயத்துல நீங்க இந்த முடிவு எடுத்தது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்னு அவங்க கிட்ட தெரிஞ்சா அவங்க அதுக்கான கேரை எடுப்பாங்கல்ல, இப்போ அசால்ட்டா இருக்க மாட்டாங்கல்ல, ஒரு குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் தான் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க சத்தான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துக்கணும்ல, 2 குழந்தைக்கு தேவையானதெல்லாம். இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணதுனால கண்டிப்பா அவங்க எந்த ஒரு இதுவுமே கேர் எடுத்துக்காம இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டு தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவம் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அப்பத்தா கிட்ட வராங்க. இங்க பாருங்க அப்பத்தா,
நீங்கள் எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு இன்னொரு வாட்டி கேள்வி கேட்கவும் இதை கேட்ட அம்மாச்சிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இங்கே பாருடி தமிழ்ச்செல்வி, நீங்கள் எங்களை எல்லாரையும் வயிற்றுல துணியை கட்டிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருந்தில்லடி, அதனால தாண்டி இந்த விஷயத்த உன்கிட்ட மறைக்கலான்னு நினச்சேன். அதுவும் ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லடி, உனக்கு குழந்தை பிறந்த உடனே இந்த விஷயத்த சொல்லலான்னு இருந்தடி. இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் என்கிட்ட எதுக்காக பொய் சொன்னீங்க? இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி இருந்து ஒன்று இல்லவே இல்லையா? நான் ஏதோ என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக என் அம்மா பொய் சொல்லிட்டாங்க, அந்த பொய்யை உங்ககிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்களே, என்னோட வயிற்றுல 2 குழந்தை இருக்குதுன்ற விஷயத்த மறைச்சி இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்களே. அப்பப்போ எனக்கு 2 பக்கமும் அதாவது 2 பக்கமும் அசைவு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, 2 பக்கமும் பாப்பா உதைச்சிக்கிட்டே இருக்குன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் வயிற்றுல 2 குழந்தை இருக்கிற விஷயம் எனக்கு இப்போதான் தெரியுது அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் பேசுவோம். நம்ம அப்பதான் இருந்துட்டு, எங்கள் பாருடி தமிழ்ச்செல்வி, என்னை தப்பாலாம் நினச்சிக்காதடி, ஏதோ உன் மேலே இருந்த கோவத்துலேயும் உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ற எண்ணத்துலேயும் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணிட்டேன்டி, என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, இனிமே உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப கோவம் வருது அம்மாச்சி. அதுக்கப்புறம் உங்களை வயசானவங்க கூடன்னு பார்க்காம நான் ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன் அம்மாச்சி, நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு பயங்கர கோவத்தில் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காவியா இருந்துட்டு, எங்க பாருங்க அப்போ நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, எனக்கே ரொம்ப கோவம் வருது தெரியுங்களா. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்த ஒவ்வொரு மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணுற டைமை தெரியுங்களா. நீங்கள் இந்த மாதிரி சொன்னதுனால, நீங்கள் இந்த மாதிரி மறைச்சதுனால அவங்க எவ்வளோ வலிச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஏன் அம்மாச்சி இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, நீ ஏன்டி இந்த விஷயத்த அவகிட்ட சொன்ன, நீ என்கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல, அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாதானே. இங்கே பார்த்தீங்களா, திரும்ப நீங்கள் இதை தானே பண்ணுறீங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதே ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட அவகிட்ட ஏன் சொன்னேன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்க அம்மாச்சி, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்புன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கர கோவத்தில் அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவியா இருந்துட்டு ரூமுக்கு போயிட்டு, இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, ஏதோ உங்கள் மேலே இருந்த பாசத்துலேயும் அக்கறையினாலையும் இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க மேலே கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, அதாவது காவிய நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஆனால் என்கிட்ட போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் தமிழ்செல்வி, உங்களோட கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுது. இருந்தாலையும் அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்த்தாலும் அவங்க பண்ணது தப்பு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது. நீங்கள் பண்ணதும் தப்பு தானே. நீங்கள் எத்தனை மாதம் வளகாப்பு பண்ணுற வரைக்குமே இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுக்கிட்டு இருந்துக்கிறீங்க, இது ரொம்ப பெரிய தப்பு தானே அப்படின்னு சொல்லவும், நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கு நான் எத்தனையோ முறை அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனால் என்னை இப்போ வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் எல்லா விஷயத்தையுமே மறந்துடுங்க. நீங்களும் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, அவங்களும் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க. சரி விடுங்க, நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறதுனால உங்களுக்கு தான் கஷ்டம், உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது, உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் தான் கஷ்டம். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி இவங்க கொஞ்சம் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்செல்வி பயங்கர சந்தோஷம், ஒரு பக்கம் தன்னோட வயிற்றுக்குள்ளே 2 குழந்தை இருக்கிறத நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்திக்கு கால் பண்ணுறாங்க. தமிழ்செல்வி இருந்துட்டு, வசந்தி இருந்துட்டு, என்ன தமிழ்செல்வி நல்லா இருக்கியா, மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்லா நடந்துக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, நீ மாப்பிள்ளை பற்றியெல்லாம் என்கிட்ட பேசாத, அவர்கிட்ட பேசணும்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ அவருக்கே கால் பண்ணி கேட்டுக்கோ, இந்த மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, ஏன்டி இந்த மாதிரி புத்தி கெட்டு போயிட்டு இருக்க, மாப்பிள்ளையே உங்ககிட்ட வாழணும்னு சொல்லிட்டு எவ்வளோவெல்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் நீ ஏற்றுக்காம ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதானா என் கூட பேசவே பேசாதம்மா, இப்போ உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு தான் நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீ எதுக்காகமா என்னை மூட் அவுட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிடி என்னடி விஷயம் சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்னம்மா, என்னோட வயிற்றுக்குள்ளே 2 பாப்பா இருக்காம்மா, எனக்கு இந்த விஷயம் இப்போதாம்மா தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா, எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ்,
இந்த விஷயம் எனக்கும் உங்க அம்மாச்சிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும். 2 பேரும் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு நம்ம தமிழுக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னம்மா சொல்ற? இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து எதுக்காகம்மா மறைச்ச? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, அம்மாச்சி தாண்டி உன்கிட்ட உனக்கு சர்ப்ரைஸா உனக்கு குழந்தை பிறக்கும்போது உன்னோட கையில 2 குழந்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தாண்டி இந்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீயும் எனக்கு துரோகம் பண்ணிட்டல. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ், உண்மையிலையும் மாப்பிள்ளை இப்படிதானே ஒரு நம்பிக்கை வச்சிருப்பாரு. ஆனா அவரோட நம்பிக்கை உடைச்சதுனாலதான் உன்னை கோவத்துல அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. இப்போ நம்ம மேல இருக்கிற தப்பையும் நம்ம பார்க்கணும்ல. அதாவது அவரு தப்பா பேசிட்டாரு, தப்பா பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீ எவ்வளவு கொதிக்கிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீ புரிஞ்சுக்கவே மாட்டல. நீ கண்டிப்பா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். எதுக்காக நீ மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நீ மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ பாரு, சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, திரும்ப திரும்ப அதை பத்தி என்கிட்ட பேசாதமான்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆனா நீ அதை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்க. ஏமா, எதுக்காகமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, மாப்பிள்ளை ஏதோ உன் மேல இருந்த கோவத்திலையும் நீ துரோகம் பண்ணிட்டேன்றத கோவத்திலையும் வருத்தத்திலையும் அப்படி பேசிட்டாரு. அவர் பேசினது தப்பு தான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனா அதையே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீ அதையே மனசுல வச்சுக்காம மாப்பிள்ளை கூட சேர்ந்து வாழ பாருடி அப்படின்னு சொல்றாங்க. மா, நீ பேசாம போனை வையமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே எனக்கு துரோகம் பண்றாங்க. இவங்க இப்படியெல்லாம் இருக்கிறது எனக்கு பயங்கர கோவம் வருது. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. தமிழ், என்னாச்சு தமிழ், உன்னோட மூஞ்சி, அதாவது உன்னோட நீ ரொம்ப கோவமாக இருக்கிற மாதிரி இருக்கு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு கேட்குறாங்க. அதாவது தனம் வராங்க. அந்த நேரம் பார்த்து, என்னக்கா ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்கள் 2 பேருக்கும் வேலையே இல்லையா? எதுக்காக என்னை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசவும், இங்கே பாரு, இங்கே பாரு தமிழ், நீ எதுக்கு வேணாலும் கோவப்படு. எதுக்காக நீ கோவமாக இருக்க? நீ சந்தோஷமாக இருக்கணும் தமிழ். எதுக்காக நீ இப்படியெல்லாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ கோவப்படாத. கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களால் தான் எனக்கு கோவமே. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க. இங்கே பாரு தமிழ் செல்வி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உன்னோட காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், உங்களை மன்னிக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு, மாமா நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நம்ம அக்கா கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு தனம், நான் உங்கள் அக்கா கிட்ட பேசினதெல்லாம் தப்பு தான். ஆனால் நான் உங்கள் அக்கா கிட்ட எப்படி பேசினா அவள் மனசு மாறுவான்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அவகிட்ட எப்படியாவது பேசி அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி எப்படியாவது சொல்லுதானோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க, நான் போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது தமிழ் செல்வி கிட்ட போகிறாங்க. போன உடனே, அக்கா எதுக்காகக்கா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணுறது உனக்கே நல்லா இருக்குதா? ஏன்க்கா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, எதுக்காகடி இப்படி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்க நீ? அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு உனக்கு தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தும் இப்படியெல்லாம் பேசுறிய. அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வச்சு அந்த ஐஸ்வர்யா என்னை எப்படியெல்லாம் கேட்டான்னு உனக்கு கேட்டுச்சா இல்லையா? அவள் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறா. நான் வேற யாரு கூட இருந்துட்டு நான் வயிற்றுல குழந்தை வாங்கிட்டு வந்துட்டானா? இதெல்லாம் எப்படி இருக்குது? இதெல்லாம் கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? எனக்கு ரொம்ப கேவலமாகவும் ஒரு மாதிரி அருவருப்பாகவும் இருக்குடி இந்த வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு. வீட்டில் இருக்கிறவங்களே இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஊருக்குள்ள என்னை எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பாத்தியாடி? இதெல்லாம் பாக்குறப்ப என்னால எப்படி அவரை மன்னிக்க முடியும்? அந்த ஆளை மன்னிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. ஐஸ்வர்யா, அதாவது நம்ம தமிழை பார்த்து இப்படியெல்லாம் கேவலமா பேசினதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தனம் இருந்துட்டு, மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அக்காவோட மனசு மாறும். அப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்க மாமா, நீங்க கவலையப்படாதீங்க. இங்க பாரு தனம், உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட மறைக்காம நீ ஒரு விஷயத்த சொல்லுவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சொல்லுங்க மாமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
ஐஸ்வர்யா தமிழ ஒரு மாரி பேசினாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அ மாமா அது வந்து மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரு தனம், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு தனம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன தனம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சேதுக்கு பயங்கர கோவம். அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு போயிட்டு தமிழ்கிட்ட, "என்ன தமிழ், இப்போ இன்னமும் கோவமா தான் இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க, என்கிட்ட என்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க. என்னோட அம்மாக்கும் இந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க." அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, இந்த விஷயத்த அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. நீங்க எதுக்காக அத நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க நல்லதுக்காக தான் இந்த ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. அ இந்த இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். ஏங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கஷ்டப்படுறதுனால கண்டிப்பா உள்ள இருக்கிற பாப்பாக்கும் அவங்களும் கஷ்டப்படுவாங்கல்ல. நீங்க அவங்களுக்காகவாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம காவியா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே, ம் இங்க பாருங்க, என்ன நான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிட்டு போன புருஷன் எனக்கு எப்படியெல்லாம் இருந்தான், எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனான், எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துனான்னு உங்களுக்கு தெரியாதுங்க. ஆனா சேது மாமாவ பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லிட்டு எத்தனையோ பொண்ணுங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அவரு பண்ணது தப்பு தான். ஏதோ உங்க மேல இருக்க நீங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நெனச்சு தான் அப்படியெல்லாம் கோவத்திலயும், குடிபோதையிலயும் அப்படி கேட்டிருக்காரு. அவரு மனசறிஞ்சு அப்படி ஒரு வார்த்தைய கேட்டிருக்க மாட்டாரு. கண்டிப்பா சேது மாமா மாரி ஒரு வ அ பொ புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். அவரு ஏதோ தெரியாம இப்படியெல்லாம் பேசிட்டாரு. இங்க பாருங்க காவியா, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா அந்த இடத்துல அவங்க அப்பாவோ, இல்ல அம்மா ஸ்தானத்துல யாரோ, இல்லன்னா அம்மாச்சியோ இருந்திருந்தாங்கன்னா, அப்படி ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, நீங்க ஒண்ண தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்னன்னா, அப்பாக்கும், அம்மாக்கும் அவ்வளோ, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற உரிமை மாரி அவங்க கிட்ட வராதுங்க. நம்ம கிட்ட எவ்வளோ உரிமை எடுத்து பேசுறாங்களோ, அந்த அளவுக்கு தான் அவங்க பேசுவாங்க. உங்ககிட்ட இவ்ளோ இவ்ளோ ஓப்பனா பேசியிருக்காங்கன்னா, உங்க மேல அவ்ளோ உரிமை இருக்குதுன்னு அர்த்தம். அத நெனச்சு நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு புருஷன நீங்க இழந்துராதீங்க. இப்படி ஒரு புருஷன் கிடைக்கலன்னு எல்லாருமே ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால தான் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசுறேன். நீங்க சேது மாமாவ ஏத்துக்கணும். அதுதான் என்னோட விருப்பமும். நீங்க அதுக்கு மேல உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம காவிய விழுந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா கிட்ட நம்ம சேது வராரு. வந்த உடனே, "இங்க பாரு ஐஸ்வர்யா, எதுக்காக என்னோட பொண்டாட்டிய பார்த்து நீ தப்பு தப்பா பேசுனியா? நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க மாமா, நீங்க ஊர் முன்னாடி வச்சு தமிழ்ச்செல்விய அசிங்கமா பேசுனது உண்மையா பொய்யா? அது மட்டும் இல்லாம யாருக்கிட்டயே இருந்து குழந்தைய வாங்கிட்டு வந்தவ கிட்ட நான் எதுக்காக மரியாதையா பேசணும்?" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம சேதுக்கும் பயங்கர கோவம் வந்து அப்படியே பல்லார்னு அரைஞ்சிடறாரு. "இங்க பாரு, என்னோட என்னோட பொண்டாட்டி உத்தமி, அவளை ஏதோ குடிபோதையில நான் தான் தெரியாம கேட்டுட்டேன்னா, நீயும் அதே மாதிரி அவளை பேசிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி என்னோட பொண்டாட்டியை அசிங்கப்படுத்துற மாதிரி நீ இன்னொரு தடவை ஏதாச்சும் பேசின, அவ்வளோதான், இங்க நடக்கிறதே வேற" அப்படின்னு பயங்கர கோவத்தோட சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு காவியான்ற பாரு, நம்ம காவியா இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. "என்னாச்சு மாமா? எதுக்காக அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட காவியா இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொன்ன உடனே காவியாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன மாமா சொல்றீங்க? இப்படியெல்லாம் தமிழ்ச்செல்விய பார்த்து பேசினாங்களாம்? இங்க பாருங்க, தமிழ்ச்செல்வி எவ்வளோ நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி ஒருத்தவங்கள எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படியெல்லாம் குறுக்கு புத்தியோடலாம் யோசிக்காதீங்க. இப்படி கேவலமான புத்தியோடலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம காவியா ஒரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு புத்தி சொல்லவும், பயங்கர கோவம் வந்துடுது. "இங்க பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டு யாருமே என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போன உடனே பயங்கர அழுக. அந்த நேரம் பார்த்து நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்த உடனே ஐஸ்வர்யா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஐஷு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஆனா ஐஸ்வர்யா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்றாங்க. சொல்லாம அமைதியாவே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கவும், இதை பார்த்த சித்ரா இருந்துட்டு, "ஐஷு, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லு." இங்க பாருங்க ஆண்டி, காலையில் என்னடான்னா அந்த தமிழ்செல்வி என்ன அரைஞ்சிட்டு போறான். இப்போ என்னடான்னா சேது வந்து என்ன அரைஞ்சிட்டு போறான். என்னதான் அரைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்னை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், "என்னடி சொல்ற ஐஷு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஆண்டி, நான்
நான் தமிழ்ச்செல்விய காலையில தப்பா பேசிட்டேனா, அதனால சேது என்கிட்ட வந்து அவள எதுக்காக தப்பா பேசினேன்னு சொல்லிட்டு என்ன அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்க பாரு ஐஷு, அதுதான் நான் உன்கிட்ட சொன்னேன்ல, அவங்க என்ன மாயம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அந்த இவ்ளோ தப்பு பண்ணியும் அவ கூட தான் சேர்ந்து வாழ்வேன்னு நீ இப்ப வரைக்குமே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னனா இல்லையா? நீ தான் எப்படியாவது அவன் மனச மாத்தி, அவன் மனசு ஃபுல்லா நீ தான் இருக்கிற மாரி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீ ஃபர்ஸ்ட்டு சேதுவ உன்னோட கை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அத முதல்ல பண்ணு அப்படின்னு சொல்லவும், "என்ன ஆன்ட்டி சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு ஐஷு, நீ நெனச்சா கண்டிப்பா நடக்கும். நீ கண்டிப்பா நடத்தி காட்டணும்." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா அப்பதான் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் என்னோட அப்பா, அம்மாவை அடிச்சதில்ல. நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி என்னோட கன்னத்துல விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள நான் வச்சுக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு காயினையா அடுக்கி அ அதுல ஒரு காசு மாலை மாரி பண்றாங்க. பண்ண உடனே அத எடுத்துட்டு வந்து அதாவது யாரு நம்ம சேது கிட்ட கொடுக்கவும், சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷம். இப்படி ஒரு கிஃப்ட்ட பார்த்தானா தமிழ்ச்செல்வி பயங்கரமா சந்தோஷப்படுவா. அதனால நான் இப்பவே இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ ஆ ஆனா நம்ம சேது இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்விய பார்க்க வராங்க. வந்த உடனேயே நம்ம கருப்பு வராரு. வந்த உடனேயே கருப்பு இருந்துட்டு, "என்ன சேது, என்ன இந்த நேரத்துக்கு இங்க இருக்க? நம்ம நிலத்துக்கு போக வேண்டிய இல்லையா? நான் அதுவும் கட்சி மீட்டிங் வேற இருக்குது. அதுக்கும் போணும். என்ன டைம் ஆச்சுன்னு பார்த்தியா? இன்னும் ரெடி ஆகாம இருக்க. இங்க பாருங்க மாமா, என்ன தமிழ்ச்செல்வி எடுத்து நிக்க வச்சு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கா. என்னால எப்படி ரெடி ஆக முடியும் சொல்லு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இத கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இத கேட்ட நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு அது யாரு? அ தமிழ்செல்வி இருந்துட்டு, அ காவ்யா கிட்ட, "இங்க பாருங்க காவ்யா, அ நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க தமிழ்செல்வி, உங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நீங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். இதுக்கு மேல உங்களோட இஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு, "என்ன தமிழு, என்ன சொல்லிட்டு போறாங்க காவ்யா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்காக நீங்க என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க." அப்படின்னு சொல்லி சத்தமா பேசி விட்டுறாங்க. இத கேட்ட சேது இருந்துட்டு, "என்ன தமிழு, நான் எப்போ உன்கிட்ட பேச வந்தாலும் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்க. நான் என்ன பாவம் பண்ண உனக்கு? எதுக்காக நீ என்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பேசாதது சரியா?" அப்படின்னு சொல்லவும், இத கேட்ட நம்ம தனம் இருந்துட்டு இத கேட்ட நம்ம அது யாரு அ யாரு நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பா உன்ன விட்டு நான் போகவே மாட்டேன். நீ எனக்கு முழுசா வேணும். அதனால நீ கிடைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாதா?" அப்படின்னு சொல்லி சத்தமா போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரம் பார்த்து ராஜாங்கம் வராரு. "என்ன சேது, என்ன பிரச்சனை? ஏதாச்சும் சண்டையா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இல்லப்பா, சண்டையெல்லாம் இல்லையே. உங்களுக்கு சத்தம் கேட்டுச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போயிட்டு தூங்குங்க." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோவமா போய் படுத்து தூங்கிர்றாரு. அடுத்த நாள் காலையில நம்ம சேது வந்து எழுந்து வராரு. எழுந்து வந்த உடனேயே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "என்னையா சேது, தமிழ்ச்செல்வி உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாளா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அம்மாச்சி? என்ன விஷயம்? என்கிட்ட எதுவும் சொல்லலையே." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, எ ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லியிருப்பாளோன்னு நெனச்சேன். அதனால தான் உன்கிட்ட கேட்டேன்." அப்படின்றாங்க. "இங்க பாருங்க, என்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லல." அப்படின்னுறாங்க. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருயா சேது, உன்கிட்ட இருந்து ஒரு விஷயத்த, முக்கியமான விஷயத்த நான் மறைச்சுட்டேன்யா. உனக்கும் இந்த விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பல்ல. அதனால நான் உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிர்றேனே." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம அப்பத்தா இருந்துட்டு இதுகிட்ட நம்ம சேது இருந்துட்டு, "என்ன அப்பத்தா பேசுறீங்க நீங்க? என்ன விஷயத்த மறைச்சுறீங்க என்கிட்ட இருந்து? என்னன்னு சொல்லுங்க. அ உன்னோட பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு தெரியும்ல உனக்கு?" அப்படின்னு சொல்லவும், "அதுக்கு என்ன ஆச்சு இப்போ? என்னன்னு சொல்லுங்க. அ அ அது வந்து அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்கவும், "இங்க பாருங்க அப்பத்தா, நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் இந்த மாரி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் போய் சேர்ந்துருவேன் தெரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது சேது இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம அப்பத்தா இருந்துட்டு, "இங்க பாருயா சேது, தமிழ்ச்செல்வி வயித்துல 2 குழந்தை வளருது. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நேத்து தான்டா இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சு அவ்ளோ கோவப்பட்டுட்டு அவ்ளோ கோவம் என் மேல. அந்த கோவத்துல என் மேல காட்டிட்டு போறாடா." அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டா நம்ம
சேது இருந்துட்டு என்ன அப்பதான் சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாய்யா சேது, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், என் மேலே பயங்கர கோவத்தில் போயிருக்கா, அதுவும் பைரவர் கோயிலுக்கு போயிருக்கா போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா முன்ன அதாவது 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 யாரு ரொம்பவே சந்தோஷமா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேது வராரு. வந்த உடனே, "தமிழு, உன்னோட வயித்துல 2 குழந்தை இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா தமிழு?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாருங்க, அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருங்க? நீங்க பேசவே பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு, "இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நமக்கு ரெட்டை குழந்தை வரப்போகுது. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒரு துளி கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீ காட்டிக்கவே மாட்டேங்கிறே. உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு பூட்டிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருங்க, நான் நான் சுற்றி தான் விட்டேன். ஆனால் இது எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன,